சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வுல நாம இசை பேருரை 6வது பாகத்தை கேட்க இருக்கின்றோம். 6வது திருப்பதிகத்தை கேட்க இருக்கின்றோம். இந்த 6வது திருப்பதிகம் இசை பேருரை நமக்கு இசையை கொடுப்பதற்காக சென்னையில் இருந்து விக்னேஷ் மற்றும் பேருரையை வழங்குவதற்காக சென்னையில் இருந்து வனிதா கோபாலகிருஷ்ணன் அம்மா அவர்கள் இருவரும் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு பதிகமாக நமக்கு எடுத்து சொல்லி சிந்தனைக்கு ஆட்படுத்தி கொண்டு வருகின்றார்கள் இவர்கள் இருவரும். 5 பதிகங்கள் நிறைவடைந்த நிலையில் இன்று 6வது பதிகத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோடு வந்திருக்கின்றார்கள். இருவருமே படித்தது வேறு வேறு படிப்பு அப்படின்னு சொன்னாலும் பெருமானால் முழுவதும் ஆட்கொள்ளப்பட்டவர்கள். இருவரும் அற்புதமாக பாடக்கூடியவர்கள், இருவருமே அற்புதமாக பேசக்கூடியவர்களும் கூட. அதனால இதுல யாரு இசை செய்தாலும் சரி, யாரு பேருரை செய்தாலும் சரி ரொம்ப அழகா வந்திருக்கும். ஆனா இவர்களுக்குள்ளாலேயே, ஏன்னா எங்களுடைய குழுவோடைய அடுத்த ஓதுவார் என்று நாங்கள் சொல்லக்கூடிய, இளைய ஓதுவார் என்று சொல்லக்கூடிய விக்னேஷ் அழகாக அதை பாடுவதும், அம்மா இளம் பேச்சாளராக மிக அழகாக அதற்கு பொழிவுரை சொல்லுவதற்குமாக மிக அழகான ஒரு அதாவது எப்பவுமே லால் அண்ட் ஹார்டி இந்த மாதிரி ரெண்டு பேரா இரட்டையர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு அழகான ஒரு அமைப்பாக இருக்கும் இல்லையா? அந்த அமைப்பில் இந்த இரட்டையர்கள் நமக்கு மிக அழகாக இந்த இசை பேருரையை தொடர்ந்து வழங்கி கொண்டு வருகின்றார்கள். அந்த அமைப்பில் இன்று 6வது திருப்பதிகத்தை பார்க்கலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. 9ஆம் திருமுறையின் இசை பேருரை நிகழ்வில் இணைந்திருக்கும் அடியார்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றோம். இன்றைய நிகழ்வில் திருவிசைப்பாவின் 6ஆம் பதிக பாடல்களை இசையுடனும் பொருளுடனும் சிந்திக்க குருவருளும் திருவருளும் கூட்டியிருக்கின்றது. பொய்யாத வேதியர் என தொடங்கும் இந்த திருப்பதிகம் சேந்தனாரால் திருவாவடுதுறை தலத்தில் அருள பெற்றிருக்கின்றது. தலத்தை பற்றி குறிக்க வேண்டுமெனில் காவிரி ஆற்றில் உள்ள பல புண்ணிய துறைகளுள் ஆவடுதுறையும் ஒன்று. இறைவன் திருக்கோயில் உள்ள இடம் ஆவடுதுறையாம். இத்துறையை சார்ந்த ஊர் சாத்தனூர், மருவி சாந்தை, சாந்தையூர் என்று வழங்கப்படுகின்றது. உமையம்மை பசு வடிவம் பெற்று அவ்வடிவுடன் இத்தலத்து இறைவனை வழிபட்டு பசு வடிவம் நீங்க பெற்ற காரணத்தினால் ஆவடுதுறை என வழங்கப்படுகின்றது. இந்த தலத்தின் இறைவர் மாசிலாமணி ஈசர் செம்போற்றியாக. இறைவி ஒப்பிலா முனையம்மை என்ற திருப்பெயர்களால் அழைக்கப்படுகின்றார்கள். ஆண்டிற்கு ஒரு பாடலாக 3000 திருப்பாடல்களை கொண்ட திருமந்திரம் என்னும் 10ஆம் திருமுறை நூலை பாடிய திருமூலர் வாழ்ந்த இடம் இது. தில்லையில் உள்ள அந்தனர் 3000 என்பது போல திருவாவடுதுறையில் உள்ள அந்தனர் 1000 என்பது மரபு. இத்திருப்பதிகம் உறவாகிய யோகம் என்ற 3ஆம் பதிகம் போல செவிலி கூற்றாய் அமைந்துள்ளது. அந்தாதியாக வருவது பஞ்சமம் என்ற பண்ணில் பாடப்பட்டுள்ளது. இப்போது இதன் முதல் பாடலை கேட்கலாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். பொய்யாத வேதிய பொய்யாத வேதியர் சாந்தை மெய், பொய்யாத வேதியர் சாந்தை மெய், புகழாளர் 1000 ஊசூர, பொய்யாத வேதியர் சாந்தை மெய், புகழாளர் 1000 ஊசூர, மெய்யே திருப்பணி செய், மெய்யே திருப்பணி செய் சீர்மிகு, மெய்யே திருப்பணி செய் சீர்மிகு, காவிரிக்கரை மேய, மெய்யே திருப்பணி செய் சீர்மிகு, காவிரி கரைமேய ஐயா திருவா
ஐயா திருவாவடுதுறை அமுதே ஐயா திருவாவடுதுறை அமுதே என்று உன்னை அழைத்த கால் ஐயா திருவாவடுதுறை அமுதே என்று உன்னை அழைத்த கால் மையார் தடங்கண் மையார் தடங்கண் மடந்தைக்கு ஒன்று மையார் தடங்கண் மடந்தைக்கு ஒன்று அருளாது ஒழிவது மாதிமையே மையார் தடங்கண் மடந்தைக்கு ஒன்று அருளாது ஒழிவது மாதிமையே திருச்சிற்றம்பலம். பாடலின் முதல் வரியாக பொய்யாத வேதியர் சாந்தை மெய் புகழாளர் 1000 பூசுரர். அதாவது என்றும் தாம் கூறுவது பொய்த்தல் இல்லாத வேதத்தை ஓதுபவராய், சாந்தனூரில் வாழும் உண்மையான புகழாளராய், எண்ணிக்கையில் 1000 உள்ள அந்தணர்கள் மெய்யே திருப்பணி செய்சீர் மிகு காவேரி கரைமேய, உள்ளம் ஒன்றி திருத்தொண்டு செய்கின்ற சிறப்பு மிகுகின்ற காவிரி கரையில் விரும்பி வீற்றிருக்கும் தலைவனே, ஐயா திருவாவடுதுறை அமுதே என்றுன்னை அழைத்த கால். அதாவது திருவாவடுதுறையில் உகந்து அருளியிருக்கும் அமுதமே என்று என் மகள் உன்னை அழைத்தால், மையார் தடங்கண் மடந்தைக்கு ஒன்று அருளாது ஒழிவது மாதிமையே. மை தீட்டிய பெரிய கண்களை உடைய என் மகளுக்கு நீ ஒரு வார்த்தையும் கூறாமல் இருப்பது உனக்கு தகுதியோ, பெருமையா? பாடலின் பொருளை ஒன்று சேர நோக்கினால், சாந்தை என்னும் ஊரில் வாழும் 1000 மறையோர் உண்மை பொருளையே கூறும் 4 மறைகளையும் நன்றாக பயின்று திருக்கோயிலுக்குரிய திருப்பணியை செய்கின்றனராம். அப்படியான சிறப்பு பெற்ற காவிரி கரையில் வீற்றிருக்கும் தலைவனே, திருவாவடுதுறை அமுதமே என்று என் மகள் உன்னை அழைத்தால், மை தீட்ட பெற்றதும் பெரியதும் அழகியதும் ஆன கண்களை உடைய என் பெண்ணிடம் நீ ஒரு சொல்லேனும் கூறாது இருப்பது அழவோ என்று தாய் பெருமானிடம் முறையிடுகின்றாராம். அடுத்ததாக 2ஆம் பாடலை கேட்கலாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். மாதி மணம் மாதி மணம் கமழும் பொழில் மாதி மணங்கமழும் பொழில் மணிமாட மாளிகை வீதி சூழ் மாதி மணங்கமழும் பொழில் மணிமாட மாளிகை வீதி சூழ் சோதி மதிலணி சோதி மதிலணி சாந்தை மே சோதி மதிலணி சாந்தை மே சுருதி வீதி வழியோ தோழும் சோதி மதிலணி சாந்தை மெய் சுருதி விதி வழியோர் தொழும் ஆதி அமர ஆதி அமரர் புராண ஆதி அமரர் புராண அணியாவடு தூரை நம்பி நின்ற ஆதி அமரர் புராண அணியாவடு
தூரை நம்பி நின்ற நீதி அறிகிழல் நீதி அறிகிழல் பொன்மேடும் நீதி அறிகிழல் பொன்னெடும் தின்தோள் உணர நினைக்குமே நீதி அறிகிழல் பொன்னெடும் தோள் உணர நினைக்குமே நீதி அறிகிழல் பொன்னெடும் தோள் உணர நினைக்குமே. திருச்சிற்றம்பலம். பாடலின் முதல் வரியாக மாதி மனம் கமழும் பொழில் மணிமாட மாளிகை வீதி சூழ், அதாவது நறுமணம் கமழும் சோலைகளும் அழகிய மேல் மாடிகளை உடைய மாளிகைகளை உடைய வீதிகளும் சூழ்ந்துள்ள சோதி மதிலணி சாந்தை மெய் சுருதி விதி வழியோர் தொழும் ஒளி வீசும் மதில்களால் அழகு செய்யப்பட்டுள்ள சாத்தனூரில் உள்ள உண்மையான வேத நெறியில் வாழும் சான்றோர்கள் வணங்குகின்ற ஆதி அமரர் புராணனாம் அணி ஆவடுதுறை நம்பி நின்ற தேவர்களுக்கு முற்பட்ட பழமையானனாகிய அழகிய ஆவடுதுறை என்ற கோயிலில் உகந்து அருளியிருக்கும் நீதி அறிகிழல் பொன்னெடும் தின்தோள் உணர நினைக்குமே. குண பூரணனாகிய எம்பெருமான் பெருமையை உள்ளவாறு அறியும் ஆற்றல் அற்றவளாய் அவனுடைய பொன்னிற நீண்ட வலிய தோள்களை என் மகள் தழுவ நினைக்கின்றாள். பாடலின் திரண்ட பொருளாக நறுமணம் வீசும் சோலைகளாலும் மணி மாட மாளிகைகளால் சூழ பெற்றதும் ஒளி வீசும் மதில்களையும் உடையதாம் சாந்தை என்னும் ஊர். அந்த ஊரில் உண்மையை உரைக்கும் மறைகளின் ஆணை வழியில் சான்றோர்கள் வணங்குகின்ற முதல்வனும் விண்ணவர் தலைவனுமாகிய அழகிய திருவாவடுதுறையில் சிவபெருமான் எழுந்தருளியுள்ளார். அவர் நின்ற நிலையினை என் மகள் அறியும் ஆற்றல் அற்றவளாய் அவரது எழிலார்ந்த உயர்ந்த வலிய தோள்களை தழுவ நிற்கின்றாள் என்று தன் மகளின் நிலையை தாய் கூறுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. மூன்றாம் பாடலை இப்போது கேட்கலாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நினைக்கும் நிரந்தரனே நினைக்கும் நிரந்தரனே என்னும் நினைக்கும் நிரந்தரனே என்னும் நிலாக்கோல செஞ்சடை கங்கை நீர் நினைக்கும் நிரந்தரனே என்னும் நிலாக்கோல செஞ்சடை கங்கை நீர் நனைக்கும் நலங்கிழர் நனைக்கும் நலங்கிழர் கொன்றை மேல் நனைக்கும் நலங்கிழர் கொன்றை மேல் நயம் பேசும் நன்னுதல் நங்கை மீர் நனைக்கும் நலங்கிழர் கொன்றை மேல் நயம் பேசும் நன்முதல் நங்கை மீர் மணக்கின்ப வெள்ளம் மணக்கின்ப வெள்ளம் மலை மகள் மணக்கின்ப வெள்ளம் மலை மகள் மணவாள நம்பிவன் சாந்தையோர் மணக்கின்ப வெள்ளம் மலை மகள் மணவாள நம்பிவன் சாந்தையோர் தனக்கின்பன் ஆவடு தனக்கின்பன் ஆவடு தன்தூரை
தனக்கின்பன் ஆவடு தன்துறை தருணேந்து சேகரன் எண்ணுமே. தனக்கின்பன் ஆவடு தன்துறை தருணேந்து சேகரன் எண்ணுமே. திருச்சிற்றம்பலம். முதல் வரியில் நினைக்கும் நிரந்தரனே என்னும் நிலாக்கோல செஞ்சடை கங்கை நீர், அதாவது எக்காலத்திற்கும் நிலை பெற்றிருப்பவனே என்றும் பிறை சந்திரனுடைய அழகினை கொண்ட சிவந்த சடையில் மறைந்திருக்கும் கங்கை நீரானது நனைக்கும் நலங்கிலர் கொன்றை மேல் நயம் பேசும் நன்னுதல் நங்கை மீர், ஈரமாக்குகின்ற பெருமானுடைய கொன்றை மலர்களால் ஆன மாலைகள் மீது விருப்பம் கொண்டு பேசுவாள் என் மகள். மனக்கின்ப வெள்ள மலைமகள் மணவாள நம்பி வன் சாந்தையூர், மனத்திற்கு இன்ப வெள்ளத்தை அருளுபவனாய் பார்வதியை மணந்த குண பூரணனாய் வளமான சாத்தனூரில் தனக்கின்பன் ஆவடு தன்துறை தருணேந்து சேகரன் என்னுமே. விருப்புடையவளாய் அவ்வூரில் உள்ள ஆவடுதுறை என்ற கோயிலில் தருணேந்து சேகரன், அதாவது தர்மம் என்றால் இளமை, இந்து என்றால் சந்திரன், சேகரன் என்றால் அணிந்தவன் என்ற கோயிலில் உகந்து அருளும் பிறை சூடி என்று பெருமானை பற்றி பேசுவார் என்று அந்த தாய் உரைக்கின்றாளாம். பாடலின் பொருளை சேர்த்து பார்க்கலாம். செவிலித்தாய் தன் மகளின் நிலையை அயலக மகளிர்க்கு என் மகள் பலவாறு நினைப்பவள், பெருமானை எக்காலத்தும் நிலை பெற்று இருப்பவனே என்று அவனை பற்றி பேசுவாள். பிறை சந்திரனின் அழகை கொண்ட சிவந்த சடையில் இருக்கும் கங்கை நீர் ஈரமாக்குகின்ற பெருமானின் கொன்றை மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலையின் மீது விருப்பம் கொண்டு பேசுவாள். நல்ல நெற்றியினை உடைய பெண்களே, என் மகளின் மனத்திற்கு இன்பம் தருகின்றவனும் உமையின் கேழ்வனும் வளம் மிகுந்த சாந்தை ஊருக்கு இனியவனான சிவபெருமானை திருவாவடுதுறையில் இள நிலவினை தரித்த திருமுடி உடையான் என்று சொல்வாள் என் மகள் என்று அந்த தாய் உரைக்கின்றாளாம். 4ஆம் பாடலுக்கு செல்வோம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தருணேந்து சேகரனே தருணேந்து சேகரனே தருணேந்து சேகரனே எனும் தடம் பொன்னி தென்கரை சாந்தையூர் தருணேந்து சேகரனே ஏனும் தடம் பொன்னி தென்கரை சாந்தையூர் பொருள் நேர்ந்த சிந்தை பொருள் நேர்ந்த சிந்தை அவர் தோழ பொருள் நேர்ந்த சிந்தை அவர் தோழ புகழ் செல்வம் மல்கு போர் கோயிலுள் பொருள் நேர்ந்த சிந்தை அவர் தோழ புகழ் செல்வம் மல்கு போர் கோயிலுள் அருள் நேர்ந்து அருள் நேர்ந்து அமர் திருவாவடு அருள் நேர்ந்து அமர் திருவாவடு துறையாண்ட ஆண்டகை அம்மானே அருள் நேர்ந்து அமர் திருவாவடு துறையாண்ட ஆண்டகை அம்மானே தெருள் நேர்ந்த சித்தம் தெருள் நேர்ந்த சித்தம் வலியவா தெருள் நேர்ந்த சித்தம் வலியவா இலக நூதலி திறத்திலே தெருள் நேர்ந்த
நேர்ந்த சித்தம் வலியவா திலக நூதலி திறத்திலே திருச்சிற்றம்பலம் நம்பலம். தருணேந்து சேகரனே என்னும் தடம் பொன்னி தென்கரை சாந்தையோர். அதாவது பெரும் பரப்புடைய காவிரியின் தென்கரையில் அமைந்த சாத்தனூரில் பொருள் நேர்ந்த சிந்தையவர் தொழ புகழ் செல்வம் மல்கு பொற்கோயிலுள். அதாவது மெய்ப்பொருளையே உடைய அடியவர்கள் வழிபட புகழும் செல்வமும் நிறைந்த ஆவடுதுறை கோயிலுள் அருள் நேர்ந்து அமர் திருவாவடுதுறை ஆண்ட கை அம்மானே, அருளை வழங்கி கொண்டு வீற்றிருக்கும் ஆளும் தகுதியை உடைய தலைவனே, தெருள் நேர்ந்த சித்தம் வலியவா திலக நுதலி திறத்திலே, திலகம் அணிந்த நெற்றியுடைய என் மகள் பொருட்டும் தெளிந்த அறிவினை உடைய உன் மனம் இரக்கம் கொள்ளாமல் கல் போல இருப்பதன் காரணம் யாது? பாடலின் திரண்ட கருத்தாக, பெரும் பரப்புடைய காவிரியின் தென்கரையில் உள்ள சாத்தனூரில் மெய்ப்பொருளையே பேசுகின்ற மனத்தை உடைய அடியார்கள் வணங்கி புகழும் செல்வமும் மிக நிரம்பிய அழகிய கோயிலிலே அருளை வழங்கி கொண்டு வீற்றிருக்கும் திருவாவடுதுறையை அருளாட்சி செய்யும் தலைவனாக எம் பெருமான் வீற்றிருக்கின்றாராம். நெற்றியில் பொட்டிட்ட தன் மகள் பொருட்டும் தெளிந்த அறிவுடன் கூடிய பெருமானின் மனம் மட்டும் இறங்காமல் வலியதாய் உள்ளதாம். அதற்கு காரணம்தான் என்ன என்று தாய் பெருமானிடம் முறையிடுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. அடுத்ததாக 5ஆம் பாடலை சிந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். திலக நூதல் ஊமை திலக நூதல் ஊமை நங்கைக்கும் திலக நூதல் ஊமை நங்கைக்கும் திருவாவடு தூரை நம்பியும் திலக நூதல் உமை நங்கைக்கும் திருவாவடு தூரை நம்பிக்கும் உலக அடியவர்க்கு உலக அடியவர்க்கு என்னையாள் உலக அடியவர்க்கு என்னையாள் கொடுத்தாண்டு கொண்ட குணக்கடல் உலக அடியவர்க்கு என்னையாள் கொடுத்தாண்டு கொண்ட குணக்கடல் அலதொன்று அறிகின்றீலே அலதொன்று அறிகின்றீலே ஏனும் அணியும் வெண்ணீரு 5 எழுத்தலால் அலதொன்று அறிகின்றீலே ஏனும் அணியும் வெண்ணீர் 5 எழுத்தலால் வலதொன்றிலள் இதற்கு வலதொன்றிலள் இதற்கு என் செய்கேன் வலதொன்றிலள் இதற்கு என் செய்கேன் வயலந்தன் சார்ந்தையூர் வேந்தனே வலதொன்றிலள் இதற்கு என் செய்கேன் வயலந்தன் சார்ந்தையூர் வேந்தனே. திருச்சிற்றம்பலம். இப்பாடலில் முதலில் நிறைவு வரியை எடுத்துக்கொள்வோம். வயல் அந்தன் சாந்தையர் வேந்தனே, அதாவது வயல்வளம் பொருந்திய அழகிய குளிர்ந்த சாத்தனூர் அரசே. அடுத்து முதல் வரியாக திலக நுதல் உமை நங்கைக்கும் திருவாவடுதுறை நம்பிக்கும். நெற்றியில் திலகம் அணிந்த உமாதேவிக்கும் திருவாவடுதுறை கோயிலில் உகந்து அருளி இருக்கும் எம் பெருமானுக்கும்
குலக அடியவர்க்கு என்னை ஆட்கொடுத்தாண்டு கொண்ட குணக்கடல். அடிமை செய்யும் கூட்டமான அடியவர்களுக்கு அடியேனை திருத்தொண்டு செய்ய என்னை அடிமையாக கொண்டு ஆண்டருளிய குணக்கடலாகிய எம் பெருமானை அல்தொன்று அறிகின்றிலேம் என்னும் அணியும் வெண்ணீரு அஞ்செழுத்தால் அல்லாது பிறர் எவரையும் திருநீற்றினை அணிதலையும் திரு ஐந்தெழுத்தினையும் பலகாலும் கூறுதலை வலதொன்றில்லல் இதற்கென் செய்கேன். அதாவது அன்றி பிற வேலைகளை செய்யாமல் என் மகள் உள்ளால் யான் ஏது செய்வேன் என்று அந்த தாய் பெருமானிடம் முறையிடுகின்றாளாம். பாடலின் பொருளை ஒரு சேர பார்த்தால், குளிர்ச்சி பொருந்திய வயல்கள் சூழ்ந்த சாத்தனூர் அரசே, என் மகள் நெற்றியில் திலகமணிந்த உமாதேவிக்கும் திருவாவடுதுறை பெருமானுக்கும் அடிமை கொண்டு வாழும் அடியார்களுக்கு என்னை ஆட்படுத்து என்றும், அவ்வடியார்களுக்கு என்னை அடிமையாக கொண்டும் ஆளும் குணக்கடலாகிய சிவபெருமானை தவிர வேறு எவரையும் அறியேன் என்றும், திரு ஐந்தெழுத்தை ஓதுதல் அல்லாமல் வேறு செயல் எதனையும் செய்யாமல் உள்ளாள் என்றும் செவிலித்தாய் பெருமானிடம் முறையிடுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக 6ஆம் பாடலை கேட்கலாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். வேந்தன் வளைத்தது மேருவில் அரவு நான் வெங்கணை செங்கண்மால். வேந்தன் வளைத்தது மேருவில் அரவு நான் வெங்கணை செங்கண்மால். போந்த மதிலணி முப்புறம் ஒடியாட வேத புரவி தேர். போந்த மதிலணி முப்பூரம் ஒடியாட வேத புரவி தேர். சாந்தை மூதல் அயன் சாரதி. கதியருள் என்னும் தையலை. சாந்தை மூதல்லயன் சாரதி கதியருள் என்னும் தையலை. ஆந்தன் திருவாவடுதுறையான் செய்கையாரறியிருப்பாரே. ஆந்தன் திருவாவடுதுறையான் செய்கையாரறியிருப்பாரே. திருச்சிற்றம்பலம். பாடலின் முதல் வரியாக வேந்தன் வளைத்தது மேருவில் அரவு நான் வெங்கனை. பெருமானே, வானத்தில் உலாவிக் கொண்டிருந்த மதில்களால் சூழப்பெற்ற 3 கோட்டைகளும் சாம்பலாகுமாறு மேருமலையை வில்லாக வளைத்து வாசுகியை வில் நானாக கொண்டு செங்கன்மால் போந்த மதிலணி முப்புறம் பொடியாட வேத புரவி தேர். அதாவது சிவந்த கண்களை உடைய திருமாலை அம்பாக கொண்டு வேதங்களாகிய குதிரைகள் பூட்டப்பட்ட சாந்தை முதல் அயன் சாரதி
தேர்ப்பாகனாக உடைய தேரினை செலுத்திய சாத்தனூர் தலைவனே, கதியருள் என்னும் இத்தையலை ஆந்தன் திருவாவடுதுறையான் செய்கை யாரறி கிற்பாரே. உன் அருளே அடியேனுக்கு கதி என்று என் மகள் கூறுகின்றாள். அவளுக்கு தண்ணீரினால் குளிர்ந்த திருவாவடுதுறை என்னும் கோயிலில் உகந்து அருளியிருக்கும் சிவபெருமான் செய்ய நினைத்திருக்கின்ற செயலை யார் அறியவல்லார்? பாடலின் பொருளை சேர்த்து நோக்கினால், வேதங்கள் பூட்டிய தேரில் நான்முகனை சாரதியாக கொண்டு மேருமலையை வில்லாகவும் வாசுகியை வில்லின் கயிற்றாகவும் திருமாலை கொடிய அம்புடன் விண்ணில் இயங்கிக் கொண்டிருந்த மதிலுடன் கூடிய முப்புறங்களை நீராக்கிய சிவபெருமான் நீர்வளம் கொண்டதும் குளிர்ந்ததுமான திருவாவடுதுறையில் எழுந்தருளி உள்ள இறைவன் செய்த செயலை யார் அறியவல்லார்? சாத்தனூர் முதல்வனே, இந்த பெண்ணிற்கும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று அந்த தாய் கூறுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. அடுத்ததாக 7ஆம் பாடலை கேட்கலாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கிற்போம் என தக்கன் கிற்போம் என தக்கன் வேள்வி புக்கு கிற்போம் என தக்கன் வேள்வி புக்கு எழுந்தோடி கெட்ட அத்தேவர்கள் கிற்போம் என தக்கன் வேள்வி புக்கு எழுந்தோடி கெட்ட தேவர்கள் சொற்போலும் மெய்ப்பயன் சொற்போலும் மெய்ப்பயன் பாவிகாள் சொற்போலும் மெய்ப்பயன் பாவிகாள் என் சொல்லி சொல்லும் ஏன் தூமொழி சொற்போலும் மெய்ப்பயன் பாவிகாள் என் சொல்லி சொல்லும் இத்தூமொழி கற்போல் மனம் கனி வித்த கற்போல் மனம் கனிவித்த எங் கருணாலயா வந்திடாய் என்றார் கற்போல் மனம் கனிவித்த எங் கருணாலயா வந்திடாய் என்றார் பொற்போ பெரும் பொற்போ பெரும் திருவாவடு தூரை பொற்போ பெரும் திருவாவடு தூரை யாழி பேசாது ஒழிவதே பொற்போ பெரும் திருவாவடு தூரை யாழி பேசாது ஒளிவதே. சிற்றம்பலம். முதல் வரியாக கிற்போம் என தக்கன் வேள்வி புக்கு எழுந்தோடி கெட்ட அத்தேவர்கள், அதாவது வேள்வியை முழுமையாக நிறைவேற்றி வைப்போம் என்று சொல்லி வேள்வியை நடத்தும் போது வீரபத்திரர் வந்தபோது வேள்வி சாலையினில் இருந்து எழுந்து ஓடி சென்ற தேவர்களின் சொற்போலும் மெய்ப்பயன் பாவிக்கால் என சொல்லும் அத்தூமொழி. தேவர்களின் சொற்கள் பயன்படாமல் போனது போல் இந்த உடலால் எம்பெருமான் திரு தொண்டினை விடுத்து வேற்று உலகியல் செயல்களில் ஈடுபடும் செய்தி பயன் தராது வீணாகும் என்று தூய்மையான சொற்களை உடைய மகள் பலகாலும் கூறுகின்றாள். கற்போல் மனம் கனிவித்த என் கருணாலயா வந்திரா என்றாள். எங்கள் கல் போன்ற மனத்தை பழம்போல மென்மையுடையதாக்கிய கருணைக்கு இருப்பிடமான எம் பெருமானே, அடியேனுக்கு அருள்வாயாக என்று என் மகள் அழைத்தால் பொற்போ பெரும் திருவாவடுதுறையாளி பேசாது ஒழிவதே. அதாவது மேம்பட்ட திருவாவடுதுறையை ஆள்பவனே, அவள் அழைத்தலுக்கு நீ ஒன்றும் பேசாமல் இருப்பது
உனக்கு ஏற்ற தன்மையோ என்று தாய் இறைவனிடம் வேண்டுகின்றாள். பாடலின் திரண்ட பொருளாக, தூய்மையான மொழியை பேசும் இப்பெண்ணாகிய என் மகள், பாவிகளே, வேள்வியை யாம் முடிக்க வல்லோம் என்று எண்ணி தக்கன் வேள்விக்கு துணையாக சென்றபோது அங்கு வீரபத்திரர் வரவும் அவ்விடத்திலிருந்து எழுந்தோடி அழிந்த அத்தேவர்களின் வீர மொழிகளை போன்றுள்ளது. இதன் மெய் பயன் என்ன? கல்லை போன்ற என் மனத்தை மென்மையாக்கிய கருணைக்கு இருப்பிடமானவனே, மேம்பட்ட திருவாவடுதுறையை ஆட்சி புரிபவனே, என் மகள் பால் வந்தருள்க. அவள் அழைத்தலுக்கு வாய் பேசாதிருப்பது உனக்கு ஏற்ற தன்மையோ என்று அந்த தாய் இறைவனிடம் வேண்டுகின்றாளாம். அடுத்ததாக 8ஆம் பாடலை கேட்கலாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஒழி ஒன்றிலா உண்மை, ஒழி ஒன்றிலா உண்மை வண்ணமும், ஒழி ஒன்றிலா உண்மை வண்ணமும், உளப்பிழல் ஊரின்ப வெள்ளமும், ஒழி ஒன்றிலா உண்மை வண்ணமும், உளப்பிழல் ஊரின்ப வெள்ளமும், மொழி ஒன்றிலா பொன்னி, மொழி ஒன்றிலா பொன்னி தீர்த்தமும், மொழி ஒன்றிலா பொன்னி தீர்த்தமும், முனி கோடி கோடியா மூர்த்தியும், மொழி ஒன்றிலா பொன்னி தீர்த்தமும், முனி கோடி கோடியா மூர்த்தியும், அழி ஒன்றிலா செல்வ, அழி ஒன்றிலா செல்வ சாந்தையூர், அழி ஒன்றிலா செல்வ சாந்தையூர், அணியாவடு தூரே ஆடினாள், அழி ஒன்றிலா செல்வ சாந்தையூர், அணியாவடு தூரே ஆடினாள், இழி ஒன்றிலா வகை, இழி ஒன்றிலா வகை எய்தி நின்று, இழி ஒன்றிலா வகை எய்தி நின்று, இருமாக்கும் என் ஏழ மானனே, இழி ஒன்றிலா வகை எய்தி நின்று, இருமாக்கும் என் ஏழ மானனே. திருச்சிற்றம்பலம். பாடலின் முதல் வரியாக, ஒளி ஒன்றில்லா உண்மை வண்ணமும் உலப்பிலல் ஊரின்ப வெள்ளமும், அதாவது சிறிதும் அழிவில்லாத ஆவடுதுறை பெருமானுடைய உண்மை இயல்புகளை இடைவிடாது சொல்லிக் கொண்டும் ஊறிக்கொண்டிருக்கும் பேரின்ப வெள்ளத்தையும், மொழி ஒன்றில்லா பொன்னி தீர்த்தமும் முனி கோடி கோடியா மூர்த்தியும், அதாவது என்றும் வற்றாத காவிரி தீர்த்தத்தையும் கோடிக்கணக்கான முனிவர்களையும் கணக்கற்ற இறைவனுடைய திரு உருவங்களையும் அழிவொன்றில்லா செல்வ சாந்தையூர் அணி ஆவடுதுறை ஆடினாள். அதாவது என்றும் அழியாத சிவஞான செல்வத்தை உடைய சாத்தனூரில் உள்ள ஆவடுதுறை கோயிலில் இன்ப பெருக்கில் இழி ஒன்றில்லா வகை எய்தி நின்று இருமாக்கும் எண்ணிலா மானனே, குற்றமில்லாத வகையில் அடைந்து நின்று அன்பால் எங்கள் சொற்களுக்கு செவி சாய்க்காத வகையில் பெருமிதம் கொண்டுள்ளாள் என் மகள். பாடலின் திரண்ட கருத்தாக, அழிவில்லாத சிவஞான செல்வத்தினை கொண்ட சாந்தனூர் உரை ஆவடுதுறை இன்ப பெருக்கில் தீங்கற்ற இளமானை போன்ற என் மகள் சிறிதும் அழிவில்லாத ஆவடுதுறை பெருமானின் உண்மை இயல்புகளை இடைவிடாது சொல்லிக் கொண்டிருக்கின்றாள். மேலும் இடைவிடாது ஊறிக்கொண்டிருக்கும் பேரின்ப வெள்ள நீரின் வற்றும் தன்மையற்ற
காவிரியின் நறுநீரையும் எண்ணிலடங்கா முனிவர்களையும் இறைவனின் கணக்கற்ற திரு வடிவங்களையும் குற்றமில்லாத முறையில் அடைந்து அதனால் பெருமிதம் கொண்டுள்ளாள். இவளுக்கு அருள் செய்வது நின் கடமையாகும் என்று மகளின் தாயார் வேண்டுவதாக இந்த பாடல் அமைகிறது. அடுத்ததாக 9ஆம் பாடலை கேட்கலாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். மானேர்கலை வளையும் கவர்ந்துள்ளம் மானேர்கலை வளையும் கவர்ந்துள்ளம் கொள்ளை கொள்ள வழக்குண்டே. மானேர்கலை வளையும் கவர்ந்துள்ளம் கொள்ளை கொள்ள வழக்குண்டே. தேனே அமுதே தேனே அமுதே என் சித்தமே. தேனே அமுதே என் சித்தமே. சிவலோகநாயக செல்வமே. தேனே அமுதே என் சித்தமே. சிவலோகநாயக செல்வமே. ஆனே அலம்பு ஆனே அலம்பு உணர்பொன்னி. ஆனே அலம்பு உணர்பொன்னி அணியாவடு தூரை அன்பதம். ஆனே அலம்பு உணர்பொன்னி அணியாவடு தூரை அன்பதம். கோனே நின்மையடி கோனே நின்மையடியார் மன. கோனே நின் மெய்யடியார் மன கருத்தை முடித்திடும் குன்றமே. கோனே நின் மெய்யடியார் தம. கோனே நின் மெய்யடியார் மன கருத்தை முடித்திடும் குன்றமே. கோனே நின் மெய்யடியார் மன கருத்தை முடித்திடும் குன்றமே. திருச்சிற்றம்பலம். பாடலின் முதல் வரியாக தேனே அமுதே என் சித்தமே சிவலோக நாயக செல்வமே, அதாவது தேன் போன்று இனியவனே, அமுதம் போல் புத்துயிர் அளிப்பவனே, என் உள்ளமே உறைவுளாக கொண்டவனே, சிவலோக தலைவனே, என் செல்வமே. 2ஆம் வரியாக ஆனே அலம்பு புனல் பொன்னி அணி ஆவடுதுறை அன்பர்த்தம். பசுக்கள் ஒலித்து கொண்டு மூழ்கும் நீரை உடைய காவிரி ஆற்றங்கரையில் அமைந்த அழகிய ஆவடுதுறையில் குடியிருக்கும் அடியார் தலைவனே, கோனே நின் மெய்யடியார் மனக்கருத்தை முடித்திடும் குன்றமே. உன்னுடைய உண்மை அடியார்களுடைய உள்ளங்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைக்கும் அருட்குன்றே, மானேர் கலைவளையும் கவந்துளம் கொள்ளை கொள்ள வழக்கு உண்டே. மான் போன்ற என் மகளுடைய அழகிய உடையையும் கை வளையல்களையும் கவர்ந்து மனத்தை கொள்ளை கொள்வதற்கு என்ன நீதி உள்ளது? பாடலின் கருத்தை ஒரு சேர பார்க்கும் போது, தேன் போன்ற இனியவனே, அமுதமே, என் மனம் போன்றவரே, சிவ உலகின் தலைமையிடமாக விளங்கும் செல்வமே, பசுக்களின் ஒளியுடன் மூழ்குகின்ற காவிரியாற்றின் கரையில் உள்ள ஆவடுதுறை மெய் அன்பர்களின் அரசே, நின் மெய் அடியார்களின் மனத்தில் எழும் கருத்துக்களை முடித்து வைக்கும் குன்றே, இத்தகைய இனிய பண்புகளையும் செயல்களையும் உடைய நீ, மான் போன்ற என் மகளுடைய அழகிய உடையையும் கை வளையல்களையும் கவர்ந்து அவளை உன் வசப்படுத்துவது முறையோ என்று தாய் பெருமானிடம் வினவுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது.
அடுத்து 10ஆம் பாடலை கேட்கலாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். குன்றேந்தி கோகணகத்து குன்றேந்தி கோகணகத்து அயம் குன்றேந்தி கோகணகத்து அயம் அறியா நெறி என்னை ஊட்டினாய். குன்றேந்தி கோகணகத்து அயன் அறியா நெறி என்னை ஊட்டினாய். என்றேங்கி ஏங்கி என்றேங்கி ஏங்கி அழைக்கின்றாள். என்றேங்கி ஏங்கி அழைக்கின்றாள். இளவல்லி எல்லை கடந்தனள். என்றேங்கி ஏங்கி அழைக்கின்றாள். இளவல்லி எல்லை கடந்தனள். அன்றே அலம்பு அன்றே அலம்பு உணர்பொன்னி. அன்றே அலம்பு உணர்பொன்னி. அணியாவடு தூரே ஆடினாள். அன்றே அலம்பு உணர்பொன்னி. அணியாவடு தூரே ஆடினாள். நன்றே இவள் நம் நன்றே இவள் நம் பரமல்லள். நன்றே இவள் நம் பரமல்லள். நவலோக நாயகன் பாலனே. நன்றே இவள் நம் பரமல்லள். நவலோக நாயகன் பாலனே. திருச்சிற்றம்பலம். பாடலின் முதல் வரியாக குன்றேந்தி கோகணத்து அயன் அறியா நெறியென்னை கூட்டினார் என்றேங்கி ஏங்கி அழைக்கின்றாள். அதாவது கோவர்தன மலையை குடையாக பிடித்த திருமாலும் தாமரையில் தங்கும் பிரமனும் உணர முடியாத உன் திருவருள் நெறியில் என்னையும் சேர்த்து விட்டாயே என்று மனம் பலவாறு வருந்தி பெருமானை அழைக்கின்றாள். இளவல்லி எல்லை கடந்தனள். இளங்கொடி போன்ற என் மகள் என் கட்டுப்பாட்டை கடந்துவிட்டால். அன்றே அலம்பு புனல் பொன்னி அணி ஆவடுதுறை ஆடினாள். ஒலிக்கும் நீரை உடைய காவிரி கரையில் அமைந்த அழகிய ஆவடுதுறையை அடைந்துவிட்டால். நன்றே இவள் நம் பரமல்லல். நவலோக நாயகன் பாலனே. இவள் நம் கட்டுப்பாட்டிற்கு அடங்கியவள் அல்லல். புதிய உலகங்களுக்கு தலைவனாகிய எம் பெருமானை சார்ந்தவள் ஆயினால் இவள் செயல் நமக்கு நன்றாக இருக்கின்றதா? இந்த பாடலின் ஒன்று சேர்ந்த கருத்தாக கோவர்தனம் என்னும் மலையை குடையாக பிடித்த திருமாலும் தாமரை மலரில் நான்முகனும் ஆகிய இவ்விருவரும் தேடி காண முடியாத சிவஞான நெறியிலே என்னையும் சேர்த்து விட்டாய் என்று வருந்தி, இளங்கொடி போன்ற தன் மகள் எல்லை கடந்த வரம்பை மீறிவிட்டாளாம். அவள் ஒலிக்கும் நீரை உடைய காவிரி கரையில் அமைந்த ஆவடுதுறையை அடைந்து விட்டால். அன்றே அவள் நம் செயலுக்கு ஒத்தவள் அல்லல். புது உலகத்திற்கு தலைவனாகிய இறைவனை சார்ந்தவள் ஆயினாள். இது நன்றோ என்று தாய் தன்னை சார்ந்தவர்களிடம் தன் மகளை பற்றி கூறுவதாக இந்த பாடல் அமைகின்றது. அடுத்ததாக இப்பதிகத்தின் நிறைவு பாடலை கேட்கலாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். பாலும் அமுதமும் பாலும் அமுதமும் தேனுமாய். பாலும் அமுதமும் தேனுமாய். ஆனந்த
ஆனந்தம் தந்துள்ளே பாலிப்பான் பாலும் அமுதமும் தேனுமாய் ஆனந்தம் தந்து உள்ளே பாலிப்பான் போலும் என் ஆருயிர் போலும் என் ஆருயிர் போகமாம் போலும் என் ஆருயிர் போகமாம் புறகால காம புராந்தகன் போலும் என் ஆருயிர் போகமாம் புறகால காம புராந்தகன் சேலும் கயலும் சேலும் கயலும் திளைக்கும் நீர் சேலும் கயலும் திளைக்கும் நீர் திருவாவடு தூரை வேந்தனோடு சேலும் கயலும் திளைக்கும் நீர் திருவாவடு தூரை வேந்தனோடு ஆளும் அதற்கே ஆளும் அதற்கே முதலுமாம் ஆளும் அதற்கே முதலுமாம் அறிந்தோம் அறிவை பொய்யாததே ஆளும் அதற்கே முதலுமாம் அறிந்தோம் அறிவை பொய்யாததே. திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம். பாடலின் முதல் வரியாக பாலும் அமுதமும் தேனுமாய் ஆனந்தம் தந்துள்ளே பாலிப்பான் போலும். அதாவது பாலும் அமுதும் தேனுமாக எனக்கு ஆனந்தம் தந்து என் மனத்துள்ளே நின்று இன்பம் கொடுத்தருள் பாலிப்பவன். என் ஆருயிர் போகமாம் புறகால காம புராந்தகன். என் அருமையான உயிரிடத்தும் இன்பத்தை விளைவிப்பனாகி திரிபுரம், இயமனுடைய உடல், மன்மதனுடைய உடல் இவற்றை அழித்தவன். சேலும் கயலும் திளைக்கும் நீர் திருவாவடுதுறை வேந்தனோடு. சேல் மீனும் கயல் மீனும் விளையாடும் காவிரி நீரை உடைய திருவாவடுதுறை மன்னனாகிய என் பெருமானோடு ஆளும் அதற்கே முதலுமாம் அறிந்தோம் அறிவை பொய்யாததே. விளையாடவே என் மகள் முற்படுவாள், இதுவே உண்மை. இந்த பெண் தான் வகுத்து கொண்ட இவ்வழியிலிருந்து விலக மாட்டாள் என்பதனை அறிந்தோம். இப்பாடலின் திரண்ட கருத்தாக பாலும் அமுதும் தேனுமாக எனக்கு ஆனந்தம் தந்து என் மனத்தின் உள்ளே நின்று இன்பம் தந்து அருள் பாலிப்பவன். என் அருமையான உயிரிடத்தும் இன்பத்தை விளைவிப்பனாகி யமனையும் மன்மதனையும் திரிபுரத்தையும் அழித்தவன். சேய் கயல் மீன்கள் மகிழ்ந்து விளையாடுகின்ற காவிரியாற்று நீரில் திருவாவடுதுறை இறைவனோடு விளையாடவே முற்படுவாள் என் மகள், இதுவே உண்மை. இதிலிருந்து அவள் விலக மாட்டாள் என்பதனை அறிந்தோம் என்று தாய் தன்னை சேர்ந்தவரிடம் கூறுவதாக இந்த பாடல் அமைகின்றது. இவ்வாறு இந்த பதிகத்தில் திருவாவடுதுறையில் எழுந்தருளியுள்ள மணவாள நம்பியை கண்டு காதல் கொண்ட தன் மகளது அன்பின் மொழிகளையும் செயல்களையும் எடுத்து கூறி தாய் ஒருத்தி இறங்கி பாடுவது போல அமைத்திருப்பார் சேந்தனார். தமிழ் பக்தி இலக்கியத்தில் ஒரு விரிவான ஆய்வுக்கலனாக இது போன்ற அகத்துறை பாடல்கள் உள்ளன. ஐம்புலன் இன்பங்களுக்கு ஆட்பட்டு அல்லலுறும் உடல் ஒரு புறம், இதை தாண்டி அவற்றுக்கு அடிமையாகாமல் வானில் பறந்து செல்ல முயலும் உயிர் பறவை ஒரு புறம். இவை இரண்டிற்கும் இடையே நிகழும் முரண் இறுதியில் ஆன்ம வெற்றியாக மலர்கின்றது. இந்த ஆன்மீக பயணம் துன்பம் நிறைந்தது, ஆனால் இறுதியில் இன்பம் தருவது என்று சொல்லி என் உரையை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் ஒரு தருணத்தில் இணைந்து 7ஆம் திருப்பதிகத்தை சிந்திக்கலாம். நன்றி. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.